Namaste children. In the previous class we have discussed about types of sets. Now we are going to discuss about set operations. Set operations la nama first paaka poradhu complement of a set. Complement of a set means the complement of a set is the set of all elements of universal set that are not in A. Set A க்கு ஒரு complement set இருக்கு அப்படின்னு சொன்னா அது A ல இல்லாத எலிமெண்ட் எல்லாம் கொண்டதாக இருக்கும். ஆனா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் யுனிவர்சல் செட்ல இருக்கும். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்? A டேஷ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம், அல்லது A காம்ப்ளிமெண்ட் A பவர் Cன்னு டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூனிவர்சல் செட் அப்படிங்கிறத இங்கே நம்ம வென் டயக்ராமில் காமிச்சிருக்கிறோம். இதை இனிமேல் செட் லாங்குவேஜில் நம்ம என்ன சொல்லுவோம்? வென் டயக்ராம், VENN, வென் டயக்ராம். ஸோ இது யூனிவர்சல் செட்டுங்கிறது இந்த பாக்ஸ், இதில் தான் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும். இதில் ஏங்கிறது இந்த சர்க்கிள். இப்போ இந்த ஷேடட் ஏரியா ஃபுல்லாக ஏவை டினோட் பண்ணுது. காம்ப்ளிமெண்ட், இந்த யூனிவர்சல் செட்டில் ஏக்கு காம்ப்ளிமெண்ட் எது அப்படின்னு கேட்டால் ஏவை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற ஏரியா எல்லாம் என்னது? ஏ டேஷ். தட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். நம்ம ரீட் பண்ணும்போது ஏ டேஷ்ன்னு நம்ம சொல்லலாம். அது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் ஏ. செட் ஏக்கு காம்ப்ளிமெண்ட் செட் எது அப்படின்னா ஏவை தவிர்த்திட்டு, பட் ஆனால் யூனிவர்சல் செட்டுக்குள்ளே தான் அந்த ஏரியாவும் இருக்குது. யூனிவர்சல் செட்டில் யூனிவர்சல் செட் ஏரியாக்குள்ளே தான் ஏவும் இருக்குது, ஏ டேஷும் இருக்குது. ஏ மீன்ஸ் அதுக்குன்னு சில எலமெண்ட் இருக்குது. ஏ டேஷ் தட் மீன்ஸ் காம்ப்ளிமெண்ட் செட் ஆஃப் ஏ. அப்படின்னா ஏல இல்லாத எலமெண்ட் என்னது? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் ஏ. ஸோ அதனால தான் இங்கே அவுட்டர் ஏரியாவில் ஷேடட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏங்கிறதும் யூனிவர்சல் செட்டில் தான் இருக்குது, ஏ டேஷுங்கிறதும் யூனிவர்சல் செட்டில் தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாம். இஃப் யூனிவர்சல் செட் U equal to CDEFGHIJ and set A equal to CDGJ, find A dash. இப்போ யூனிவர்சல் செட்டுங்கிறது ஹோல் எலமெண்ட்ஸ், செட் ஏங்கிறது அதில் இருந்து சில எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதிக்கிறாங்க. இப்போ ஏ டேஷ், ஏ காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ், ஆனால் ஏல இல்லாத எலமெண்ட்டை நம்ம எடுத்து எழுதுறது தான் ஏ டேஷ், ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ இங்கே பாருங்கள், பென்சில்ட்டு உங்களுக்கு நான் ஸ்லைக் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். பட் ஆனால் இது மாதிரி நீங்கள் ஸ்லைக் அவுட் பண்ணக்கூடாது, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போது ஏல இல்லாத எலமெண்ட்டை தான் நம்ம ஏ டேஷ்க்கு எழுதணும். இப்போ ஏல இருக்கிற எலமெண்ட்டை நம்ம எழுதக்கூடாது. ஸோ யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலமெண்ட் ஏல இருந்தால் நீங்கள் அதை ஏ டேஷில் எழுதக்கூடாது. அதனால் நான் அந்த சிக்கு சி கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். டி, இங்கேயும் டி இருக்குது. ஸோ ஏல அந்த எலமெண்ட் இருக்குது, எழுதக்கூடாது. ஜி இருக்குது, ஜே, இந்த 4 எலமெண்ட்டும் ஏல இருக்கிறதுனால இந்த 4 எலமெண்ட்டை தவிர்த்திட்டு இருக்கக்கூடிய மீதி எலமெண்ட் எதெல்லாம் யூனிவர்சல் செட்டில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஏ காம்ப்ளிமெண்ட் செட்டுன்னு எடுத்து எழுதணும். அப்படி எதெல்லாம் பார்த்தீங்கன்னா CDGJ, இந்த 4 எலமெண்ட்டையும் தவிர்த்திட்டு EFHI, இந்த 4 எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதுனீங்கன்னா தட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் செட் ஆஃப் ஏ. ஸோ காம்ப்ளிமெண்ட்னா ஏல இல்லாதது யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட் செட் ஆர் காம்ப்ளிமெண்ட் செட் ஆஃப் ஏ. இஸ் இட் கிளியர்? யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடியது ஏல இல்லாதது, அதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் ஏ. ரைட்? நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்தது காம்ப்ளிமெண்ட். இப்போ செகண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது
union of two sets. Union of two sets means ரெண்டு செட்டை இணைக்கக்கூடியது தான் union of two sets. அதை என்ன சிம்பிளால ரெப்ரசன்ட் பண்றோம்னா A U போட்டா யூனியன் மீனிங். That is a symbol A union B, which should be read as A union B. A யும் B யும் இணைத்து எழுதணும்னு அர்த்தம். Set of all elements in A and B. செட் A ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டையும் செட் B ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதுறது தான் A யூனியன் B. இப்போ இந்த ஃபிகர்ல இந்த வென் டயக்ராம்ல பாருங்க, ஏன்னு ஒரு செட் இருக்கு, யூனிவர்சல் செட். அந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் ஃபுல்லா யூனிவர்சல் செட். இதுல ஏன்னு ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம், தென் பின்னு ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் என்னது ஏ யூனியன் பிங்கிறது. டோட்டலா இந்த ரெண்டையும் டோட்டலா நம்ம சொன்னாதான் ஏ யூனியன் பி. இப்போ இது ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகி இருக்கிற ஏரியா தான் என்னது காமன் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இதே ஏ யூனியன் பில இப்போ மீதி எல்லா இடத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டு சர்க்கிளும் இருக்கக்கூடிய ஏரியா தான் ஏ யூனியன் பி. அவுட் சைடு கிடையாது, ஒன்லி அந்த சர்க்கிள் பார்ட் மட்டும்தான். அதில் இந்த நடுவில் உள்ள ஏரியா ஷேட் பண்ணி காமிச்சிருக்கோம்ல, இதில் வந்து காமன் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் பிலையும் இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த ஷேடட் பார்ட். இப்போ டிஸ்ஜாயின் செட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ தனி சர்க்கிளாக இருக்கும், பி தனி சர்க்கிளாக இருக்கும். அப்படின்னா ஏல இருக்கிற எலமெண்ட் பியில் இருக்காது, பியில் இருக்கிற எலமெண்ட் ஏல இருக்காது. ஸோ இது ரெண்டும் ஜாயின் ஆகவே செய்யாது. ஸோ தே ஆர் டிஸ்ஜாயின் செட்ஸ். இதில் இருந்து சில நோட்ஸை கீழே கொடுத்துருக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் ஏ, தட் மீன்ஸ் ஏவை ஏ கூடயே சேர்த்து எழுதுனா ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். அதே இது ஏ யூனியன் 5, 5 மீன்ஸ் நல் செட், எதுவுமே எலமெண்ட்டே இல்லை, செட் ஏல மட்டும்தான் எலமெண்ட் இருக்கு. ஓகே, செட் ஏல மட்டும்தான் எலமெண்ட் இருக்கு, இன்னொரு செட்டில் எலமெண்ட்டே இல்லை. அது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். செட் ஏ. நெக்ஸ்ட் செட் ஏல இருக்கிற எலமெண்ட்டை யூனிவர்சல் செட், இந்த யூ வந்து யூனிவர்சல் செட்டை டினோட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரெண்டு ஏக்கும் யூக்கும் நடுவில் இருக்கிற இந்த யூ யூனியன், நம்ம ஆப்ரேஷன்ஸ் இப்போ நம்ம படிச்சிருக்கிற செட் ஆப்ரேஷன் யூனியனை டினோட் பண்ணுது. ஸோ செட் ஏவையும் யூனிவர்சல் செட்டையும் சேர்த்து எழுதணும்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், யூனிவர்சல் செட். ஏன்னா செட் ஏ எங்கே இருக்குது, யூனிவர்சல் செட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுனா எது அதிகமான வேல்யூஸ் இருக்கோ அதுதானே வரும், யூனிவர்சல் செட்டு தான் நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக. செட் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. இதை எப்படி ரீட் பண்ணணும், சப்செட், சீன் போட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்குதுல, இது வந்து சப்செட்டுன்னு நம்ம சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் இன்க்ளூடட் வேல்யூஸ்க்கு தான் இந்த ஈக்குவல் டு. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுலேயே சொல்லியிருக்கேன். லெஸ் தேன்னா அதை விட சின்ன நம்பர் மட்டும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா அந்த கொடுத்துருக்கிற நம்பரையும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சேம் வைஸ் இந்த விஷயத்தை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி சில ஆப்ரேஷன்ஸில் இதை பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. அப்போ ஏயும் பியையும் சேர்த்து நம்ம ஒரு எலமெண்ட்ஸ் நிறைய எழுதி வச்சிடுறோம். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏயும் இருக்குது. அப்போ ஏ வந்து எதோட சப்செட்டு, ஏ யூனியன் பியில் உள்ள சப்செட். அதே போல் ஏ யூனியன் பியில் பிங்கிற எலமெண்ட்ஸையும் நம்ம சேர்த்து தான் எழுதியிருப்போம். அப்போ பிங்கிற செட்டு எதோட சப்செட்டு, ஏ யூனியன் பியோட சப்செட். ஸோ இட் இஸ் read as A is the subset of A union B and B is the subset of A union B. Next, A union B equal to B union A. That means A ல உள்ள எலமெண்ட்டையும் செட் A ல உள்ள எலமெண்ட்டையும் செட் B ல உள்ள எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதுனா என்ன செட்டு கிடைக்குதோ அதே தான் செட் B ல உள்ள எலமெண்ட்ஸையும் செட் A ல உள்ள எலமெண்ட்ஸையும் மாற்றி எழுதினாலும் அதே எலமெண்ட்ஸ் தான் கிடைக்க போகுது. ஜஸ்ட் அதோட லிஸ்டிங் ஆர்டர் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும், பட் அதோட வேல்யூஸோ எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. நெக்ஸ்ட்
example sum 1.11 union of two sets புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இனி next அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு example sum. If P equal to m comma n and Q equal to m comma I comma j, then represent P and Q in Venn diagram and hence find P union Q. என்ன கொடுத்திருக்காங்கன்னா set P குள்ள elements m n, set Q ஓட elements m I j. இப்படி set P க்கு சில எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க, set Q க்கு எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மள P ஐயும் Qவையும், அதாவது set P ஐயும் set Qவையும் Venn diagramல ரெப்ரசன்ட் பண்ண சொல்றாங்க. டயக்ராம் போட்டு சர்க்கிள் போட்டு நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கணும். அப்போ Pக்கு ஒரு சர்க்கிள், Qக்கு ஒரு சர்க்கிள் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுல இருந்து P யூனியன் Qவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ given என்னது? P equal to m, n. Q equal to, that is set Q equal to m, I, j. Right? இப்போ நம்ம அதை வென் டயக்ராம்ல ரெண்டு சர்க்கிளா போட்டு அதை ரெப்ரசன்ட் பண்ண போறோம். P ஒரு சர்க்கிள் போட்டு m n வேல்யூ எழுத போறோம். Q ஒரு சர்க்கிள் போட்டு m I j அந்த வேல்யூவை நம்ம எழுத போறோம். இப்போ இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா காமனா ஒரு லெட்டர் இருக்கு. P ல என்ன லெட்டர் இருக்கோ, செட் P ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதே எலிமெண்ட் செட் Qலயும் இருக்கு. அது ரெண்டையும் சேர்த்து நம்ம நார்மலா எழுதணும்னா P யூனியன் Q ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் P ல உள்ள வேல்யூஸ் எழுதிடணும், m, n. தென் செட் Q ல உள்ள வேல்யூஸ் என்னது? m I j. ஆல்ரெடி நம்ம m ரைட் பண்ணிட்டோம், அதனால ஐயும் ஜேயும் தான் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் மூலமாக ஆக்சுவலாக உங்களை ரெப்ரசன்ட் பண்ண சொன்னது ஃபஸ்ட்டு வென் டயக்ராமில் இருந்து. அப்போ வென் டயக்ராம் நீங்கள் எழுதும்போது முதல்ல உங்களுக்கு எதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும், செக் பண்ணணும். ஸோ Pலையும் செட் Pலையும் செட் Qலையும் காமன் எலிமெண்ட்ஸ் இருந்தால் அந்த சர்க்கிளை நீங்கள் எப்படி ட்ரா பண்ணணும்? இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு காமன் எலிமெண்ட்டை அந்த இன்டர்செக்ஷன் ஏரியாவில் எழுதிடணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்டு அந்த P ஏரியாவில் இன்டர்செக்ட் இல்லாமல் செட் Pயை மட்டுமே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஏரியாவில் எழுதிடணும். இன்டர்செக்ஷன் அதே போல் செட் Qவில் கொடுத்துக்கக்கூடிய மீதி எலிமெண்ட்ஸை காமன் ஏரியா இல்லாத பார்ட்டில் எழுதிடணும். இப்போ பாருங்கள் n, m, I, j. இப்போ செட் Pன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த சர்க்கிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்மும் என்னும் மட்டும்தான் டினோட் பண்ணும். செட் Q எடுத்துக்கிட்டிங்கன்னா m I j. இந்த சர்க்கிள்குள்ளே அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் என்ன சேஞ்ச் அப்படின்னா m மட்டும் ஒரே ஒரு டைம் தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், ஏன்னா ரெண்டு செட்லேயும் காமன் அப்படிங்கிறதுனால. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஃபைனலாக தான் நீங்கள் P யூனியன் Q அப்படின்னு போட்டு வென் டயக்ராம்ல இருந்து பார்த்து எல்லா எலிமெண்ட்டையும் எழுதணும். n இருக்கு, m இருக்கு, I இருக்கு, j இருக்கு. நெக்ஸ்ட் செட் ஆப்ரேஷன்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது intersection of two sets. intersection of two sets நம்ம எப்படி represent பண்ணுவோம்னா A intersect B. that means அந்த U-வை வந்து inverted-ஆ போட்டிருப்போம், தலைகீழா. U-வை யூனியன்னா U ஷேப்பில் போட்டிருந்தோம், இன்டர்செக்ஷன்னா அதை தலைகீழா போட்டிருப்போம் U-வை. இந்த மாதிரியான சிம்பிளில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணினா இன்டர்செக்ஷன் அதை நம்ம ரீட் பண்ணணும். intersection of two sets, ரெண்டு செட்ஸ் உடைய intersection, that means common area. பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சல் செட் பாக்ஸு U, அதை யூன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கோம். A சர்க்கிள் ஒன்று இருக்குது, Bன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது. அது ரெண்டுக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் ஏரியா, காமன் ஏரியா நம்ம ஷேட் பண்ணி இங்கே காமிச்சிருக்கிறோம்.
இதுதான் நம்ம இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு செட்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய ஏரியாஸ். இப்போ எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்க்கலாம். லெட் a equal to x. x is an even natural number and x lies between 1 and 12 including 12, and b equal to x such that x is a multiple of 3, x belongs to n, that is natural number, and x is less than or equal to 12. The two sets. Find a intersection b. இப்போ பாருங்க, இந்த சம்ல ஏக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொன்ன வேல்யூவை நீங்கள் ரோஸ்டர் ஃபார்மில் தனித்தனி எலமெண்ட்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். என்னன்னா செட் ஏங்கிறது ஈவன் நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவன் நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு தெரியும் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 எக்ஸட்ரான்னு போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் லைஸ் பிட்வீன் 1 விட கிரேட்டர், நம்பர் 1 விட கிரேட்டர், அதே நேரத்தில் 12க்கு ஈக்குவலாக வர்ற வரைக்கும், லெஸ் தேன் 12 அண்ட் ஈக்குவல் டு 12, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12. இதுதான் அந்த ஈக்குவல் டுன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ். அப்போது நம்ம இன்ஃபைனைட்டாக போகாமல் எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து நம்ம சொல்கிறோம், 2லேருந்து 12 வரைக்கும் எழுதுறது தான் செட் ஏக்குள்ள வேல்யூ. அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஹியர் ஏ ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10, 12. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்கு வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிபிள் ஆஃப் 3. மல்டிபிள் ஆஃப் 3நாலே நமக்கு தெரியும் 3, 6, 9, 12, 15 எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12. 12 வர்ற வரைக்கும் மட்டும்தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 சொல்லணும். அப்போ பிக்கு வேல்யூ என்ன, 3, 6, 9, 12. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி மீன்ஸ் ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட். இப்போ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் எதெல்லாம் பியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. 6, 12 இந்த ரெண்டு எலமெண்ட்டும் தான் ஏலையும் பிலையும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 6, 12. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, A intersection B, intersection of two sets A and B is 6, 12. That is the answer for this question. Next, example 1.13. If A equal to 2, 3 and C equal to null set, find A intersection C. A ஓட வேல்யூ, A செட் ஏக்கு என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2, 3. செட் சிக்கு எந்த எலமெண்ட்ஸுமே கிடையாது. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் காமன் எலமெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே எலமெண்ட்டே இல்லை, இங்கே 2, 3 ரெண்டு எலமெண்ட் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் காமன் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. there is no காமன் எலமெண்ட். அது ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் எதுவும் இருக்குதா என்ன, கிடையாது. ஏன்னா ஏக்கு எலமெண்ட் இருக்குது, சிக்கு எலமெண்ட்டே இல்லை. ஸோ தட் இஸ் நோ காமன் எலமெண்ட். அப்போ காமன் எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு வேல்யூ என்ன, தட் இஸ் ஆல்சோ நல் செட். ஒரு எலமெண்ட்டுமே இல்லை இல்லை. அப்போ அதை நம்ம எப்படி சொல்லணும், வெறும் எம்டி செட், நல் செட்டுன்னா அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இதில் இருந்து சில நோட்ஸு. ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ, தட் மீன்ஸ் ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்டும் மறுபடியும் அதே செட் ஏவையும் நீங்கள் எலமெண்ட்டாக எழுதிட்டு அது ரெண்டுக்கும் காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா எலமெண்ட்டும், அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் தானே வரும். ஸோ செட் ஏவோடைய இன்டர்செக்ஷன் அந்த செட்டு கூடயே பண்ணணும்னா அதே ஏ தான் ஆன்சராக வரும். அதே செட் ஏ கூட ஒரு நல் செட்டை, அதாவது இப்போ நம்ம பார்த்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள், எலமெண்ட் எதுவுமே இல்லாத ஒரு நல் செட்டு கூட இன்டர்செக்ட் பண்ணி காமன் எலமெண்ட்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்தா ஆன்சர் என்னதான், ஒரு எலமெண்ட்டுமே இல்லை. அப்போ நல் செட். நெக்ஸ்ட்டு செட் ஏ கூட யூனிவர்சல் செட்டு கம்பேர் பண்ணி அது ரெண்டுலேயும் ஏதாவது காமன் எலமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம இன்டர்செக்ட் பண்ணி பார்த்தா எஸ், ஏங்கிற செட்டு எங்கே தான் இருக்குது, யூனிவர்சல் செட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ செட் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறதா தானே இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் இருக்கும்போது செட் ஏ தான் அதுக்கு ஆன்சர்.
நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ செட் ஏக்கும் செட் பிக்கும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் எதோட சப்செட்டா? சப்செட் ஆஃப் ஏ. ஏன்னா செட் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட் செட் பிலையும் இருக்கு. அதை தான் நம்ம என்ன செய்வோம், எடுத்து எழுதுறோம். அப்போ அந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக எதோட சப்செட்டாக தான் இருக்க முடியும்? ஏல இருந்து தானே வந்திருக்கும். அந்த எலிமெண்ட்டு செட் ஏலேருந்து தான் வந்திருக்க முடியும். அதே போல் அந்த எலிமெண்ட் செட் பிலையும் இருக்கும். பிகாஸ் ஏக்கும் பிக்கும் காமனான எலிமெண்ட் கண்டிப்பாக ஏலையும் இருக்கும் பிலையும் இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் த subset of A and A intersection B is the subset of B. Next, A intersection B equal to B intersection A. அதாவது Aக்கும் Bக்கும் காமனாக உள்ள எலிமெண்ட்டை எழுதுங்கன்னு சொன்னால் A Bக்கும் காமனாக உள்ள எலிமெண்ட்னாலும் BA செட் B செட் A எப்படி நம்ம ஆர்டரை மாற்றி சொன்னாலும் காமன் எலிமெண்ட் சேம் தான். ஸோ A intersection B equal to B intersection A. Now difference of two sets. Difference of two sets means ரெண்டு செட்டுக்குள்ள difference. இப்போ A minus B அதுக்குள்ள வென் டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் செட் ஒன்று ட்ரா பண்ணிடலாம். அப்புறம் செட் ஏக்கு ஒரு சர்க்கிள், செட் பிக்கு ஒரு சர்க்கிள். இப்போ செட் ஏல இருக்கிற சர்க்கிள் நம்ம ஹோல் பார்ட்டியும் ஷேட் பண்ணலை. ஏன்னா கொஸ்டின் என்ன, A minus B. That means A உண்டு, ஆனால் அதில் பியோட பகுதி ஏதாவது ஏக்குள்ளே இருந்ததுன்னா அதை நம்ம ஷேட் பண்ணக்கூடாது. ஏலேருந்து பி பகுதியை மைனஸ் பண்ணிடுங்க, மைனஸ் பி. அப்போ பி இல்லாத பகுதியை மட்டும்தான் ஏல நம்ம ஷேட் பண்ணி காமிக்கணும். சேம் வைஸ் பி மைனஸ் ஏ. பி உண்டு இந்த பி சர்க்கிள், பட் மைனஸ் ஏ. தட் மீன்ஸ் ஏல இருக்கிற பகுதி ஏதாவது பிக்குள்ளே வந்ததுன்னா அந்த பகுதியை நம்ம ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ ஏ பகுதி இல்லாத பி பார்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி. இப்போ இதெல்லாம் காமன் எலமெண்ட்ஸ் இருந்தால் செட் ஏலையும் செட் பிலையும் ஏதாவது காமன் எலமெண்ட்ஸ் இருந்தால் அந்த சர்க்கிளை நம்ம இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா செட் ஏ தனியாக இருக்குது, செட் பி தனியாக இருக்குது. தட் இஸ் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம ஏ ஃபுல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ஷேட் பண்ணிடலாம். ஏன்னா ஏ மைனஸ் பிங்கும் போது அந்த பி எந்த விதத்துலேயும் ஏக்குள்ளே வரலை. ஸோ நம்ம ஏ ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஷேட் பண்ணிடலாம். இதில் இருந்து சில நோட்ஸு. ஏ டேஷ் தட் இஸ் காம்ப்ளிமெண்ட் செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. தட் மீன்ஸ் யூனிவர்சல் செட்லேருந்து மொத்த எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த செட்லேருந்து செட் ஏல இருக்கிற எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டா, நீக்கிட்டா, செட் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூனிவர்சல் செட்லேருந்து தானே வந்திருக்கோம். ஸோ அந்த யூனிவர்சல் செட்டில் உள்ள செட் ஏ எலமெண்ட்ஸை எடுத்துட்டு மீதி இருக்கிறது தான் என்னது, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் ஏ. செட் ஏவோட காம்ப்ளிமெண்ட். சேம் வைஸ் செட் ஏலேருந்து நல் செட்டை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் எந்த எலமெண்ட்டுமே இல்லை. செட் ஏல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, நல் செட்டில் எந்த எலமெண்ட்டும் இல்லை. அப்போ ஒரு செட் ஏவை நல் செட்லேருந்து மைனஸ் பண்ணால் எந்த எலமெண்ட்டையுமே நம்ம லெஸ் பண்ணலை அப்படின்னா அகைன் எது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும், ஏ தான் ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி. தட் மீன்ஸ் ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபிகர், இந்த ஃபிகரில் உள்ள ஃபஸ்ட் ஒன் ஏ மைனஸ் பிங்கிறச்ச ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு அதுக்கு மீனிங் சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஏங்கிற ஃபிகர் பி டேஷ்னா என்ன மீனிங், பியில் இல்லாத எலமெண்ட். அப்போ இந்த பி பார்ட் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டா பி டேஷ்னா என்ன மீனிங், பி காம்ப்ளிமெண்ட், செட் பியோட காம்ப்ளிமெண்ட். ஸோ அதில் இல்லாத பகுதினா அது எதை தான் குறிக்குது, இந்த நம்ம ஷேட் பண்ணிக்கிற ஏரியாவை தான் குறிக்குது. அப்போ ஏ மைனஸ் பி எதுக்கு ஈக்குவலன்ட்னு சொல்லியிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி டேஷ். அப்படின்னா பியில் இல்லாத எலமெண்ட். பியில் இல்லாத எலமெண்ட்னா இந்த ஷேடட் ஏரியா.
அதுவும் ஏக்கும் காமனாக உள்ள பகுதி தான் ஏ மைனஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏலேருந்து மைனஸ் பி ஈக்குவல் டு பியிலேருந்து மைனஸ் ஏ சொல்லியிருக்காங்க. அது ரெண்டும் எப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, ஏ மைனஸ் பினாலும் பி மைனஸ் ஏனாலும் ஈக்குவல் தான். ஏன்னா இதில் இருக்கிறது ஏல இருக்கிறது பியில் இருக்காது, பியில் இருக்கிறது ஏல இருக்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து ஏவையே லெஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது 5லேருந்து 5ஏ லெஸ் பண்ண ஆன்சர் என்ன 0. சேம் வைஸ் செட் ஏலேருந்து செட் ஏவையே லெஸ் பண்ணால் ஆன்சர் என்ன நல் செட். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ. அதாவது ஏலேருந்து பியை லெஸ் பண்ணிட்டா ஏலேருந்து பியை லெஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னதான் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு நல் செட். அதாவது இந்த லாஸ்ட் வென் டயக்ராம் அது ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து ஏ தானே இங்கே கிடச்சிருக்கு. ஸோ எப்போ ஏ ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கு, ஏயும் பியுக்கும் இன்டர்செக்ஷன் எதுவுமே இல்லை, காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு காமிச்சிருக்காங்க நல் செட்டு. அந்த மாதிரியான டைமில் தான் ஏ மைனஸ் பிக்கு வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க ஏ. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.14. If a equal to -3, -2, 1, 4, b equal to 0, 1, 2, 4, find a minus b, b minus a. இப்போ சொல்யூஷனுக்கு a minus b நம்ம எடுத்து எழுதணும். செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை முதல்ல செட் ப்ராக்கெட்டில் எழுதணும், மைனஸ் செட் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். இப்போ செட் ஏல எந்த எலமெண்ட்டெல்லாம் செட் ஏல உள்ள எலமெண்ட் எதெல்லாம் செட் பியில் இருக்கோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி நான் பென்சில் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எதெல்லாம் செட் பியில் இருக்கோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், 1 செட் பியில் இருக்குது, 4ம் செட் பியில் இருக்குது. பட் இங்கே ஏல இருக்கிற -3யும் -2ம் செட் பியில் இல்லை. ஸோ பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட் அப்போ எதெல்லாம் ஏவை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஆனால் பியில் இருக்கிற எலமெண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு எழுதணும். எந்த எலமெண்ட்டெல்லாம் பியில் இருக்கிற எலமெண்ட் ஏதாவது ஏல இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்கிட்டு மீதி இருக்கிற எலமெண்ட்டை எழுதணும். தே ஆர் -3, -2. இப்போ நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ சொல்லியிருக்காங்க. அதாவது பியை எடுத்து எழுதுகிறோம், மைனஸ் ஏ செட்டை எழுதியாச்சு. இப்போ பியை தான் நம்ம எழுதணும். ஆனால் எப்படி எழுதணும், செட் ஏல இருக்கிற எலமெண்ட் ஏதாவது செட் பியில் இருந்தால் அதை நீக்கிட்டு எழுத சொல்கிறாங்க. அப்போது செட் ஏல இருக்கிற எலமெண்ட் எது செட் பியில் இருக்குது, 1ம் 4ம். அது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுனா பேலன்ஸ் என்ன 0, 2. இதுதான் b மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸுங்கிறதுக்கு சிம்பிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸுக்கு டிஃபரன்ஸ்னா மைனஸில் இருந்தது, யூனியன்னா யூ ஷேப்பு, இன்டர்செக்ஷன்னா யூவை தலைகீழாக போட்ட மாதிரி உள்ள ஷேப்பு. இப்போது இங்கே வந்து சிமெட்ரின்னு சொல்லும்போது ஏ சிமெட்ரி பி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. அதாவது ஏலேருந்து பியை லெஸ் பண்ணி வர்ற வேல்யூவையும் பியிலேருந்து ஏவை லெஸ் பண்ணி வர்ற வேல்யூஸையும் யூனியன் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸ் தான் என்னதுன்னு சொல்லியிருக்காங்க ஏ சிமெட்ரி பி. இப்போ எக்ஸாம்பிள் 1.15ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 6, 7, 8, 9 and b equal to 8, 10, 12, find a symmetry b. இப்போ ஏக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிக்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. செட் ஏக்கும் இருக்குது, செட் பிக்கும் ரெண்டுக்கும் சிமெட்ரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், a minus b. as per this formula you have to find out a minus b. ஸோ a minus bக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூஸை தான் நம்ம எழுதணும். எதை நீக்கிட்டு எழுதணும், பியில் உள்ள எலமெண்ட் ஏதாவது ஏல இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு எழுதணும். இப்போ 6 பியில் இருக்கா, இல்லை. 7 இல்லை, பட் 8 பியில் இருக்குது. அப்போ ஏல இருக்கிற எலமெண்ட் ஏதாவது பியில் இருந்தால் அதை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது 9. இப்போ அடுத்தது இருக்குது 9 பியில் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏ மைனஸ் பிக்கு 6, 7, 9. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ.
அதாவது இப்போ பியில் உள்ள எலமெண்ட்டை தான் நம்ம எடுத்து எழுதணும். அதனால் இதை மெயினாக வச்சுட்டு இதில் ஏ எலமெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். 6, 7 இருக்கா? இல்லை. பட் ஆனால் 8 பியில் இருக்குது. அப்போ அதை கட் பண்ணிடணும். 10, 12 ஏல இருக்கா? இல்லை. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட் எது? 10, 12. அப்போ பி மைனஸ் ஏக்கு ஆன்சர் என்ன? 10, 12. இப்போது இந்த ஃபார்முலா படி என்ன சொல்லியிருக்கு? ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பியில் கிடைச்ச எலமெண்ட்டையும் பி மைனஸ் ஏல கிடைச்ச எலமெண்ட்டையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் பண்ணி எழுதும்போது 6, 7, 9 யூனியன் 10, 12. அப்போ ஏ சிமெட்ரி பி ஈக்குவல் டு 6, 7, 9 10, 12 அப்படின்னு எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுறது தான் என்னது? ஏ சிமெட்ரி பி. That is the answer for this sum. Next example 1.16. இதில் பார்த்தீங்கன்னா represent A symmetry B through Venn diagram. இப்போ இந்த A symmetry B-யை Venn diagram மூலமாக represent பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. A மைனஸ் பினா A ஃபிகரை வரைஞ்சிட்டு A சர்க்கிள் போட்டுட்டு B பார்ட்டு ஏக்குள்ளே வந்ததுன்னா அதை மட்டும் நீக்கிட்டு ஏவை ஷேட் பண்ணணும். B மைனஸ் ஏனா பியில் ஏ பார்ட் எதெல்லாம் வருதோ அதை விட்டுட்டு மீதி பார்ட்டை ஷேட் பண்ணணும். இப்போ அது ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுதணும் அப்படின்னா இந்த ஏல உள்ள ஷேடட் ஏரியா, இங்கே இந்த பியில் உள்ள ஷேடட் ஏரியா. அப்போது என்ன ஆகுது? அந்த இன்டர்செக்ட் பார்ட் ரெண்டும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த ஏரியா மட்டும் என்ன இருக்காது? ஷேடடாக இருக்காது. தட் இஸ் தி ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இதில் இருந்து உள்ள சில நோட்ஸு. ஏ சிமெட்ரி ஏ, அதாவது ஏவை ஏ கூடயே நம்ம சிமெட்ரி பண்ணனா எதுதான் கிடைக்கும்? நல் செட். ஏன்னா ஏ மைனஸ் ஏன்னு அதுக்கு மீனிங் ஆயிடுது. நம்ம ஏ சிமெட்ரி பிங்கும் போது என்ன பண்ணோம்? ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ. இங்கே ஏ சிமெட்ரி ஏன்னா ஏ மைனஸ் ஏ. ஏவை ஏலேருந்து லெஸ் பண்ணால் ஒரு எலமெண்ட்டும் உனக்கு கிடைக்க போகிறதில்ல. நல் செட். நெக்ஸ்ட்டு ஏ சிமெட்ரி பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ பண்ணிவிட்டு ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணாலும் பி சிமெட்ரி ஏனா பி மைனஸ் ஏ, ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டு திரும்ப ரெண்டு எலமெண்ட்டையும் யூனியன் பண்ணாலும் சேமான ரிசல்ட் தான் கிடைக்கும், ஈக்குவல். தென் ஏ சிமெட்ரி பி ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ சிமெட்ரி பிக்குன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா? எப்படி கிடைக்குது? ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணி ஒரு எலமெண்ட் இருக்க சில எலமெண்ட்ஸு, பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணி சில எலமெண்ட்ஸ் கிடைக்குது. இது ரெண்டையும் யூனியன் பண்ணிடலாம். யூனியன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஆர் தி எலமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் இந்த ஏ சிமெட்ரி பியாக இருக்கும். அதே போல் ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிச்சிட்டு அதில் என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸும் இந்த ஏ சிமெட்ரி பியில் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏ சிமெட்ரி பி ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இப்போது ஏ யூனியன் பி, ஏயும் பியையும் யூனியன் பண்ணிவிட்டு அப்புறம் ஏயும் பியையும் இன்டர்செக்ஷன் காமன். இப்போ யூனியன் பண்ணதுலேருந்து இந்த காமன் எலமெண்ட்ஸை எடுத்து விட்டாச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் ஏ சிமெட்ரி. அதாவது இன்டர்செக்ஷன் பகுதி மட்டும், காமன் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வென் டயக்ராம்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் ஏ சிமெட்ரி பிலையும் ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற ஒரு நோட் மூலமாக நமக்கு இங்கே அதை டினோட் பண்ணியிருக்காங்க. இஸ் இட் கிளியர்? Next example 1.17. From the Venn diagram, write the elements of A, B, A minus B, B minus A dash, B dash, universal set. இது எல்லாத்தையும் வென் டயக்ராம் மூலமாகவே ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் உங்களுக்கு யூனிவர்சல் செட்டுங்கிறது பாக்ஸு, செட் ஏவும் இருக்குது, செட் பியும் இருக்குது. இப்போ ஏ செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது? ஏ, ஐ, யூ தனியாக இருக்குது. இஓ வந்து
காமன் ஏரியாவில் இருக்குது, ஏக்கும் பிக்கும் காமனான ஏரியாவில். இப்போ செட் பியில் என்னவா எலமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தா பி, சி, அது போக இஓ வந்து செட் பியில் தான் இருக்குது, ஆனால் காமன் ஏரியாக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு பி இங்கே எலமெண்ட் இருக்குது, ஜின்னு இருக்குது. இந்த ரெண்டு எலமெண்ட்டும் எதுக்குள்ளே இல்லை, ஏலையும் இல்லை பிலையும் இல்லை. பட் இட் அப்பியர்ஸ் இன் த யூனிவர்சல் செட். ஆனால் யூனிவர்சல் செட்டில் இது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதில் இருந்து செட் ஏவை மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. செட் ஏ ஈக்குவல் டு என்ன மீனிங், ஏ என்ன எங்கெங்கெல்லாம் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும், செட் ஏக்குள்ளே என்னென்ன எலமெண்ட் எல்லாம் இருக்கோ அது அவ்வளோத்தையும் எடுத்து எழுதணும். ஏ, ஐ, யூ, அப்புறம் இந்த காமன் எலமெண்ட் இஓ. அப்போ இதை வந்து நம்ம வவல்ஸுங்கிறதுனால ஒரு ஆர்டர்லியாக ஏஇஐஓயு அப்படின்னு எழுதியிருக்கிறோம். தென் செட் பி. இப்போ பியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி, சி, இஓ இருக்கிற எலமெண்ட்ஸை ஆர்டராக எழுதிக்கிறோம். தென் ஏ மைனஸ் பி. இப்போ ஏலேருந்து செட் ஏல செட் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஏதாவது செட் ஏல இருந்தால் அதெல்லாம் நீக்கிட்டு ஏ மைனஸ் பி எழுதணும். அப்போ இப்போ செட் ஏ மைனஸ் செட் பி. அப்போ செட் பியில் இருக்கிற எலமெண்ட் ஏதாவது ஏல இருந்தால் அதை விட்டுட்டு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ பி இருக்குதா, இல்லை. சி இல்லை. இ, எஸ், இட் இஸ் ஹியர். ஸோ அப்போ இதை நம்ம செட் ஏலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஓ, எஸ், இட் இஸ் ஹியர். அப்போ அந்த ஓவையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட் என்ன, ஏ, இ, சாரி இ இல்லை, ஏ. பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட் வந்து ஏ, ஐ, யூ. ஏன்னா இயும் ஓவும் செட் பியில் இருக்குது, நம்ம அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பி மைனஸ் பின்னு சொன்னதுனால செட் பியில் இருக்கிற எலமெண்ட் ஏதாவது செட் ஏல இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எலமெண்ட்டை எழுதணும். ஏ, ஐ, யூ, தட் இஸ் ஏ மைனஸ் பி. பி மைனஸ் ஏ எழுத சொல்லியிருக்காங்க. அப்போது பியில் இருக்கிற எலமெண்ட்டில் செட் பியில் செட் ஏல இருக்கிற எலமெண்ட் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும். இப்போ எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே. இந்த ஈங்கிற எலமெண்ட் ஏல இருக்குது, ரிமூவ் பண்ணிடணும். ஓங்கிற எலமெண்ட் ஏல இருக்குது, ரிமூவ் பண்ணிடணும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட் என்ன, பி கமா சி, தட் இஸ் பி மைனஸ் ஏ. இப்போ எதெல்லாம் பார்த்துருக்குறோம், செட் ஏ எழுதியாச்சு, செட் பி எழுதியாச்சு, செட் ஏ மைனஸ் பி எழுதியாச்சு, செட் பி மைனஸ் ஏவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் பார்க்க போகிறோம். ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏல இல்லாத எலமெண்ட், பட் இட் இஸ் இன் த யூனிவர்சல் செட். ஏல இல்லாததை எழுதணும், ஆனால் யூனிவர்சல் செட்டில் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, ஏல இல்லாத எலமெண்ட் அப்படிங்கும்போது இந்த ஏஇஐஓயு கண்டிப்பாக நம்ம எழுதக்கூடாது. அதை தவிர்த்திட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படின்னா பியில் எதெல்லாம் இருக்குது, பி, சி. ஆனால் இந்த இயும் ஓவும் ஆல்ரெடி ஏல இருந்ததுனால நம்ம அதை விட்டுட்டோம். ஸோ பியில் இருக்கிற எலமெண்ட்டில் பிசி அறியாச்சு. அதுபோக டி கமா ஜி எங்கே இருந்தது, யூனிவர்சல் செட்டுக்குள்ளே. செட் ஏலையும் இல்லை, செட் பிலையும் இல்லாமல் இருந்ததுனால நம்ம டிஜியையும் இங்கே சேர்த்துக்கிட்டோம். அதே போல் பி டேஷ். பி டேஷ்னா என்ன அர்த்தம், பியில் இல்லாத எலமெண்ட். அப்போ பியில் இல்லாத எலமெண்ட் அப்படிங்கும்போது எதெல்லாம், ஏ, ஐ, யூ. அந்த டிஜி எங்கே இருக்குது, யூனிவர்சல் செட்டில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேர்த்து தான் எழுதணும். யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது பியில் இல்லாத எலமெண்ட். நெக்ஸ்ட் யூனிவர்சல் செட் சொல்லியிருக்காங்க, யூ ஈக்குவல் டு. இப்போ எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதிடணும். ஏ, பி, சி, டி, இ, ஜி, ஐ, ஓ, யூ. அப்படி ஒரு ஆர்டராக நம்ம இதை எடுத்து எழுதிக்கிறோம். யூனிவர்சல் செட்டுங்கும் போது செட் ஏல உள்ளது, செட் பியில் உள்ளது, ஏபி ரெண்டையும் தவிர்த்திட்டு வெளியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் யூனிவர்சல் செட். ஓகே, தென் எக்ஸாம்பிள் 1.18 ட்ரா வென் டயக்ராம். இப்போ இந்த வென் டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ டேஷ், ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இப்போ ஏ டேஷ் அப்படின்னா ஏல இல்லாதது, அப்படின்னா ஏவை மட்டும் விட்டுறணும். ஏ டேஷ் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் செட் ஆஃப் ஏ. அப்போ செட் ஏல இல்லாத எல்லா ஏரியாவும்
செட் ஏ மட்டும் நம்ம கவர் பண்ணக்கூடாது. செட் ஏ அந்த சர்க்கிளை தவிர்த்திட்டு வரக்கூடிய எல்லா ஏரியாவும் யூனிவர்சல் செட், இந்த பி எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணிடணும். பட் பியோட பார்ட் ஏக்குள்ளே வந்தாலும் அதை நம்ம ஷேட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் இன் ஏ ஆல்சோ. அந்த ஏரியா வந்து ஏலையும் இருக்குது. ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏல இல்லாததுன்னு அர்த்தம். ஓகே, தென் ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ். ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ் அப்படிங்கும்போது முதல்ல நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும்? ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா பி பார்ட் ஏதாவது ஏக்குள்ளே வந்திருந்தா அதில் இருந்து பியை ரிமூவ் பண்ணிடணும். ஏ மைனஸ் பி. அப்போ பி பார்ட் இல்லாத ஏரியா ஏக்குள்ளே ஏதோ அதெல்லாம் ஷேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ் அப்படின்னா இப்போ இதில் எதெல்லாம் நம்ம ஷேட் பண்ணாமல் இந்த ஃபிகரில் இருக்குமோ அது எல்லாம் தான் ஏ மைனஸ் பிக்கு இல்லாத விஷயங்கள் எல்லாம். ஏ மைனஸ் பின்னா பியில் இல்லாதது எல்லாத்தையும் நம்ம இங்கே எடுக்கிறோம். ஏல இருக்கிறது ஏக்குள்ளே மட்டும் ஏ மைனஸ் பின்னா. இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ்னா இந்த ஃபிகரில் நீங்கள் எதெல்லாம் ஷேட் பண்ணியிருக்கீங்களோ அதை விட்டுட்டு வரக்கூடிய மீதி எல்லாம். அப்போது நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், ரெட் கலரில் உங்களுக்கு இந்த ஏரியாவை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் நம்ம என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணனா தட் இஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் ஏ மைனஸ் பி. Then third one, A union B the whole dash. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? A union B. ஏயும் பியையும் யூனியன் பண்ணி ஷேட் பண்ணிடணும். ஹோல் டேஷ்னா அப்போ இந்த எதெல்லாம் நம்ம இங்கே ஷேட் பண்ணமோ அதெல்லாம் இந்த ஃபிகரில் விட்டுடணும். அதெல்லாம் இங்கே ஷேட் பண்ணக்கூடாது. இந்த ஏரியாவை ஷேட் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் இருக்கிற மீதி எல்லா ஏரியாவையும் நம்ம என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணலாம். தட் இஸ் A union B the whole dash. Right? Okay, I hope today you have understood all the things what I have taught to you, right? What we have seen still now, we have seen the set operations. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? செட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இதில் உள்ள விஷயங்கள்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் பார்த்தோம்? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a set, union of sets, intersection of sets, then finally what we have seen, difference of two sets, then symmetric difference of sets. இதுவரைக்கும் உள்ள எல்லாத்தையும் அதோட வென் டயக்ராம்லையும் பார்த்துட்டோம். அதோட எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இனி நம்ம பார்க்க வேண்டியது அதோட எக்ஸசைஸ். ஓகே, ஸோ we will see in the next class. Bye children.